நான் லக்ஷ்மி. இது பெட் டைம் ஸ்டோரி. கதையோட பெயர் கல், எபிசோட் 3. இந்த கல் என்ற கதையில் நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஊர்லேயே இருக்கிற வேற ஒரு நகை வியாபாரி கிட்ட டானு அந்த கற்களை எடுத்துட்டு போய் காமிக்கிறான். அந்த வியாபாரி என்ன சொல்றாருன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். டானு அந்த வியாபாரி கிட்ட கேட்டான், இது என்ன கற்கள்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அந்த வியாபாரி இதை பார்க்க சாதாரண ஒரு வெள்ளைக்கல் போல தான் இருக்கு, ஆனா இதோட மினுமினுப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த கற்களை நான் இப்பதான் முதல் முறையா பார்க்கறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். டானு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த கற்களையும் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பினான். டானு வீட்டுக்கு போற வழியெல்லாம் இந்த கல் எப்படி ரெண்டா மாறுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கையில வச்சு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தான். அப்போ அங்க மலை தூறல் போட ஆரம்பிச்சுது. அந்த கல் மேல மலை துளி பட்டதும் 2 கற்களா இருந்தது 3 மாற ஆரம்பிச்சுது. உடனே கையை மூடிக்கிட்டான். கல் மேல தண்ணீர் படாத மாதிரி பத்திரமா எடுத்துக்கிட்டு டானு வீட்டுக்கு வேகமா ஓடி வந்தான். அவனோட அம்மாவும் அப்பாவும், நீ எங்க போன டானு, மலையில நனைஞ்சிட்டு வந்துட்டு இருக்க, உனக்கு ஜுரம் வந்துடாதா அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப கண்டிப்போட பேசினாரு. அவன் அந்த கற்களை பத்திரமா எங்கேயாவது வைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே அவனோட அம்மா சொன்னதுக்கெல்லாம் கொட்டிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அந்த கற்களை பத்திரமா அதே வெள்ளை துணியில கட்டி அவனோட ஸ்கூல் பேக்லையும் வச்சுக்கிட்டான். அப்புறம் நைட் ஆச்சு. அவனோட அப்பா கூட விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில டானோட அப்பா ஊருக்கு கிளம்பினாரு வேலைக்காக. டானு கேட்டான் அவனோட அப்பா கிட்ட, அப்பா என்னையும் நீங்க வேலை பார்க்குற ஊருக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு டானுவோட அப்பா சொன்னாரு, என்கிட்ட இப்போ அதுக்கு தேவையான பணம் இல்லை, நான் உன்னை அடுத்த தடவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சமாதானமும் பண்ணி வச்சாரு டானுவை. அப்புறம் அவரு ஊருக்கும் கிளம்பி போயிட்டாரு. டானுக்கு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால ஸ்கூல் லீவா இருந்தது. அதனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்காக வெளியில போனான். டானு விளையாடிட்டு இருக்கும்போது அவன் கீழே விழுந்து காலில் அடிபட்டது. அவன் வலி தாங்காம அழ ஆரம்பிச்சான். அழுதுகிட்டே வீட்டுக்கும் போனான். டானுவோட அம்மா வீட்டில் இல்லை, வேலையா வெளியில போயிருந்தாங்க. அவன் அப்போ தனியா தான் இருந்தான். அந்த வெள்ளைக்கற்களை எடுத்து பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டு இருந்தான் வலி தாங்காம. அவனோட கண்ணீர் துளிகள் அந்த கல் மேல பட்டதும் 3 கற்களா இருந்தது 4 கற்களா மாறுச்சு. டானு ரொம்பவும் வியப்போடவும் பயத்தோடவும் அந்த கற்களை பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த கற்கள் ஏன் அப்படி மாறுச்சுன்றத இனி வர கதைகள்ல நம்ம பார்க்கலாம். தினமும் கதைகளை கேளுங்க.